அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், குரூப் 4 குரூப் 2க்காக ஜிகே கொஸ்டின்ஸ் தினமும் 30 கேள்விகளாக பாட்டு வரும். இன்று பார்த்தீங்கன்னா 24ஆம் நாளில் ஒரு 30 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல் கேள்வி, இந்தியாவின் தேர்தல் முறை எந்த நாட்டை பின்பற்றி ஏற்றுக்கொள்ளப்பட்டது? இந்தியாவின் தேர்தல் முறை எந்த நாட்டை பின்பற்றி? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து நாட்டை பின்பற்றி தான் நம்ம தேர்தல் முறை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அன்சர்டைன் க்ளோரி என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? அன்சர்டைன் க்ளோரி என்ற புத்தகத்தின் ஆசிரியர் ஆப்ஷன்ல அமர்தியா சென் அவர்கள்தான் அன்சர்டைன் க்ளோரி என்ற புத்தகத்தின் ஆசிரியர் ஆவார். 1867-68 வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும் என்ற நூலை எழுதியவர் யார்? வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும். இந்த கேள்வி அடிக்கடி கேட்டிருக்காங்க. இந்தியாவின் முதுபெரும் மனிதர் தாதாபாய் நவ்ரோஜியால் எழுதப்பட்டது. சரியான இணையை தேர்ந்தெடு. இதில் அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. பொதுப்பட்டியல் மாநிலங்களுக்கு இடையேயான வியாபாரம் மற்றும் வணிகம், அதே மாதிரி மாநில பட்டியல் பொருளாதாரம் மற்றும் சிறப்பு திட்டமிடல், மத்திய பட்டியல் தொலைத்தொடர்பு, மாநில பட்டியல் திருமணம் மற்றும் விவாகரத்து. இதுல சரியான இணை எதுன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பட்டியல் தொலைத்தொடர்பு என்பது சரியான இணை. இந்தியாவில் மக்களாட்சி முறை அமைப்புகள் இருந்த காலம் எந்த காலம்? இந்தியாவில் மக்களாட்சி முறை அமைப்புகள் இருந்த காலம் கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா வேத காலம் என்பது சரி. இந்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தின் தலைமையகம் எங்கு உள்ளது? இந்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தின் தலைமையகம் ஆப்ஷன்ல டெல்லி என்பது சரியான விடை. மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1993 படி இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு மனித உரிமைகள் ஆணையம் அமைக்க வழி செய்யும் பிரிவு எந்த பிரிவு? மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1993 படி இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு மனித உரிமைகள் ஆணையம் அமைக்க வழிவகை செய்யும் பிரிவு 21 என்பது சரி. கீழ்கண்டவற்றில் தவறான கூற்று ஒன்றை காண்க. நாடாளுமன்ற ஆட்சி முறை, பெரும்பான்மை பெற்ற கட்சியின் தலைவர் குடியரசுத் தலைவர். இது நம்ம எடுத்தவனே இதுதான் தவறான கூற்று. மத்திய சட்டமன்றம் அதிகாரம் படைத்தது. தனித்தனியான சார்புடைய செயல்பாடுகளை கொண்ட பிரிவுகள், கூட்டு மற்றும் தனித்தனியான பொறுப்புகள். இதுல தவறான ஒன்று பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் தவறான ஒன்று. கீழ்காணும் கூற்றுகளை காண்க. மொத்த தேசிய மகிழ்ச்சி என்னும் பதத்தை பூட்டானின் 3ஆம் அரசரான ஜிக்மே சிங் ஏ வான்சுக் அவர்களால் 1980 உருவாக்கப்பட்டது. பூட்டான் அரசின் அரசமைப்பில் இடம்பெற்றுள்ள மொத்த தேசிய மகிழ்ச்சி என்ற கருத்தானது ஜூலை 18, 2008 நடைமுறைப்படுத்தப்பட்டது. இது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, பண்பாடு மற்றும் நல்ல ஆட்சி ஆகியவற்றை மைய கருத்தாக கொண்டது. இதுல பாத்தீங்கன்னா கூற்று 2, 3 சரியானது. இது பார்த்தீங்கன்னா 1972 தான் அது உருவாக்கப்பட்டது. 80 என்பது தவறான ஒன்று. நாடாளுமன்ற ஆட்சி முறையை கொண்டுள்ள நாடுகளில் தவறானது எது? நாடாளுமன்ற ஆட்சி முறையை கொண்டுள்ள நாடுகளில் தவறானது. இதுல பிரிட்டன், இந்தியா, ஜப்பான் இதெல்லாம் நாடாளுமன்ற ஆட்சி முறை. சீனா என்பது தவறான ஒன்று. சரியான இணையை தேர்ந்தெடு. 1935 இந்திய அரசு சட்டம் மாகாணங்களில் இரட்டை ஆட்சியை அறிமுகப்படுத்தியது. இது 1919 தான் வரும். 35ங்கிறது தவறு தான். 1935 இந்திய அரசு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1937. 1935 இந்திய அரசு சட்டம் கொண்டு வந்தாலும் அது நடைமுறைக்கு வந்த ஆண்டு ஏப்ரல் 1937 நடைமுறைக்கு வந்தது. இதுதான் சரியான இணை. காங்கிரஸ் ஆட்சி அமைத்த மாகாணங்களில் நகர்ப்புற வளர்ச்சிக்கு சிறப்பு கவனம் அளிக்கப்பட்டது. இதுவும் தவறு. பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகள் கிராமங்களில் இருந்து நகரங்கள் வரை கட்டமைக்க வேண்டும் என்பது அம்பேத்கரின் திட்டங்களில் ஒன்று. இதுவும் தவறு.
இப்ப சரியான இணை 1935 இந்திய அரசு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1937 ஏப்ரல்ல நடைமுறைக்கு வந்தது. போக்சோ சட்டம் திருத்தப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? போக்சோ வந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 2012ல சட்டத்தை கொண்டு வந்தாங்க, போக்சோ ஆக்டை. இது திருத்தப்பட்ட ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 2018ஆம் ஆண்டு தான் இது திருத்தப்பட்டது. கூற்று: நாடாளுமன்ற ஆட்சி முறை அமைச்சரவை அரசாங்கம் அல்லது பொறுப்பு அரசாங்கம் அல்லது வெஸ்ட் மினிஸ்டர் அரசாங்க மாதிரி என பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறது. எதுன்னு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற ஆட்சி முறை. இவ்வகை ஆட்சி முறை பிரிட்டன், ஜப்பான், கனடா, இந்தியா போன்ற நாடுகளில் காணப்படுகிறது. இதுல ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. பொறுத்துக: நாடாளுமன்றம், நாடு. இதுல ஸ்டார்டிங் எந்தது? டயட், கெனஸ்ட், பந்தெஸ்டாக், போக்டிங். அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. ஸ்டார்டிங்கிறது நார்வே, அடுத்தது டயட் ஜப்பானோட நாடாளுமன்றம், அடுத்த ஒன்று கெனஸ்ட்ங்கிறது இஸ்ரேல், பந்தெஸ்டாக் ஜெர்மனி, அடுத்தது போக்டிங்கிறது டென்மார்க்கோட நாடாளுமன்றம். இதுல ஆப்ஷன் சி சரியான ஒன்றாகும். கூற்று: 1. இந்திய தேர்தல் ஆணையத்தில் ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் 2 தேர்தல் அதிகாரிகள் உள்ளனர். இது சரியான ஒன்று. தேர்தல் ஆணையரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள் கிடையாது, 6 ஆண்டுகள் அல்லது 65 வயது வரை. இதுல ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா கூற்று 1 சரி, 2 தேர்தல் ஆணையரின் பதவிக்காலம் 6 ஆண்டுகள் என்பது அல்லது 65 வயது வரை என்பதுதான் சரி. இந்திய தேர்தல் ஆணையம் அமைந்திட வழிவகுக்கும் இந்திய அரசியலமைப்பின் சரத்து என்ன சரத்து? ஒரு இந்திய தேர்தல் ஆணையத்தை அமைத்திட வழிவகுக்கும் இந்திய அரசியலமைப்பின் பிரிவு பார்த்தீங்கன்னா பிரிவு 324 ஆகும். அரசு மீது அழுத்தம் செலுத்தி அரசின் கொள்கைகளில் மாற்றம் கொண்டு வரும்படி நெருக்கடி தரும் அழுத்த குழுக்கள் அப்படிங்கிற சொல் எந்த நாட்டிலிருந்து உருவாக்கப்பட்டது? அழுத்த குழுக்கள் இது பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிலிருந்து இந்த சொல் உருவாக்கப்பட்டது. அரசு ஊராட்சி மன்றங்களை அமைப்பதற்கும் தன்னாட்சி அமைப்பு கூறுகளாக அவை இயங்குவதற்கும் தேவைப்படும் அதிகாரங்களை வழங்குவதற்கான சரத்து என்ன? ஊராட்சி மன்றங்களை அமைக்க, தன்னாட்சி அமைப்பு கூறுகளாக அவை இயங்க அதிகாரங்களை வழங்கும் சட்டப்பிரிவு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ல பிரிவு 40 என்பது சரி. முதல் மக்களவை தேர்தலில் 489 இடங்கள், மொத்த இடங்கள்ல எத்தனை இடங்களில் இந்திய தேசிய காங்கிரஸ் வெற்றி பெற்று ஆட்சியை அமைத்தது? முதல் மக்களவை தேர்தலில் இந்திய தேசிய காங்கிரஸ் 489 இடங்கள்ல 364 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை அமைத்தது. ஐநா சபை தொடங்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? ஐநா சபை தொடங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன்ல 1945 அக்டோபர் 24 தொடங்கப்பட்டது. இந்திய தேர்தல் ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? இந்திய தேர்தல் ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆப்ஷன்ல பாருங்க ஜனவரி 25 1950 நிறுவப்பட்டது. கூற்று: தமிழக அரசினால் காவலன் SOS செயலி அறிமுகப்படுத்தப்பட்டது. காரணம்: பாதிக்கப்பட்டவர் புகார்களை அளிக்கவும் அருகில் உள்ள காவல் நிலையத்தை அணுகவும் உதவியாக உள்ளது. இதை பார்த்தோன்னே சொல்லிடுவோம் கண்டிப்பா. கூற்று தான் சரி, காரணம் என்பது தவறான ஒன்று. ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை. இந்திய தேர்தல் ஆணையத்தை பற்றி குறிப்பிடும் பகுதி எந்த பகுதி? இந்திய தேர்தல் ஆணையத்தை பற்றி குறிப்பிடும் பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா பகுதி 15 குறிப்பிடப்பட்டுள்ளது. பொறுத்துக: தனிநபர் ஆட்சி, எந்த நாடு, முடியாட்சி, சிறுகுழு ஆட்சி, உயர் குடியாட்சி, மக்களாட்சி. அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. தனிநபர் ஆட்சி யாருன்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா, அடுத்தது முடியாட்சி கத்தார், சிறுகுழு ஆட்சி சோவியத் யூனியன், உயர் குடியாட்சி இங்கிலாந்து, மக்களாட்சி பிரான்சில் நடைமுறையில் உள்ளது. ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடையாகும்.
தனிநபர் ஆட்சி சவுதி, முடியாட்சி கத்தார், சிறுகுழு ஆட்சி சோவியத், உயர் குடியாட்சி இங்கிலாந்து, மக்களாட்சி பிரான்சில் உள்ளது. கூற்று 2014 நடைபெற்ற பொது தேர்தலில் முதல் முறையாக நோட்டா அறிமுகப்படுத்தப்பட்டது. கூற்று 2 பாருங்க, நோட்டாவை அறிமுகப்படுத்திய 11வது நாடு இந்தியாவாகும். இதுல பாத்தீங்கன்னா 2014 அறிமுகப்படுத்தப்பட்டது. அறிமுகப்படுத்திய 14வது நாடு தான் இந்தியா. 11வது நாடு என்பது தவறு. ஆப்ஷன்ல கூற்று 1 சரி, 2 தவறான ஒன்றாகும். நீதி பற்றிய கோட்பாட்டை கூறியவர் யார்? நீதி பற்றிய கோட்பாட்டை கூறியவர் ஜான் ரால்ஸ் என்பது சரியான ஒன்று. ரயத்து வாரி முறை மீது ஆய்வு செய்யுமாறு நியமிக்கப்பட்ட அன்றைய ஆங்கிலேய அதிகாரி யார்? ரயத்து வாரி முறை, அன்றைய ஆங்கிலேய அதிகாரி ஆப்ஷன்ல பிரான்சிஸ் எல்லிஸ் என்பது சரியான விடை. பிற்படுத்தப்பட்டவர் நலன் குறித்து ஆராய சட்டநாதன் ஆணையத்தை அமைத்த தமிழக அரசு, தமிழக முதல்வர் யார்? பிற்படுத்தப்பட்டோர் நலன் குறித்து ஆராய சட்டநாதன் ஆணையத்தை அமைத்த தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்கள். ஆப்ஷன் சி சரியான ஒன்று. செங்கல்பட்டு தாழ்த்தப்பட்ட மக்கள் குறித்த ஆய்வறிக்கையை தாக்கல் செய்தவர் யார்? செங்கல்பட்டை சார்ந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் குறித்து ஆய்வறிக்கையை தாக்கல் செய்தவர் ஆப்ஷன்ல திரிமன் கிரே என்பது சரியான ஒன்று. ராயல் ஆணையம் எந்த ஆண்டு யார் தலைமையில் அமைக்கப்பட்டது? கடைசி கேள்வி. ராயல் ஆணையம் பார்த்தீங்கன்னா 1913 அலெக்சாண்டர் கார்டியூ என்பவர் தலைமையில் அமைக்கப்பட்டது. ஃப்ரெண்ட்ஸ், இன்று ஒரு 30 கேள்விகள் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.